வா வா பக்கம் வா பக்கமர வைக்காம மன்மத லீலையிலே ஹே 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 ராஜா தந்திரமே ஹே 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 ஏங்குது இளமை இன்மதாரி பெருமை எல்லாரும் வாங்களே ஹே ஹே என் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் ஹே ஹே ஏ ஏ ஏ ஏ. அடக்கடவுளே, இந்த பாட்டு இந்த வயசுல நல்லா டான்ஸ் ஆடுதே. நாமே இந்த பாட்டுக்கிட்ட டான்ஸ் கற்றுக்க கூடாது. வா வா பக்கமா 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 வா வா பக்கமா 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 வா வா. பாட்டி நல்லா பாட்டு பாடுது, டான்ஸும் ஆடுது. கண்டிப்பாக நான் இந்த பாட்டிக்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்குவேன். இந்த ஸ்டெப் நம்ம போடவே இல்லை. இது நல்லா இருக்கு. எச்சுச்சுமி பாட்டி ஜாப்பா பையனை பாட்டின்னு கூப்பிட்டது யார்? மணி என்ன பாட்டின்னு கூப்பிட்ற? நீ தான் பார்த்தா பாட்டி மாதிரி இருக்க. அச்சோ பாட்டி, சாரி. நான் அவங்கக்கிட்ட டான்ஸ் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். ஆஹா, நமக்கு ஒரு கிறுக்கி கிடச்சிருக்கா. இவளை எப்படியாவது இன்னைக்கு டான்ஸ் ஆட வச்சு கையை களை உடச்சி அனுப்பிவிட வேண்டியதான். பாட்டி முதல்ல என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லாதம்மா. என் காதில் ஈயத்தை கரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கு. என்ன ஸ்டைலா அக்கான்னு கூப்பிடு, இல்லை சிசின்னு கூப்பிடு. என்னது சிசியா? ஆமாம், அக்கானா இங்கிலீஷில் சிசி தானே, அதனால தான் சொல்கிறேன். நீ என்ன சிசின்னு கூப்பிடு, ஓகேவா? ஓ அப்படிங்களா சிசி, உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டான்ஸ் கற்றுக் கொடுக்க முடியுமா உங்களால்? எது டான்ஸா? ஆமாம் சிசி, ப்ளீஸ் சிசி, எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் உன்ன மாதிரி தனி அதுக்கெல்லாம் டான்ஸ் கற்றுக் கொடுக்க மாட்டேன். நீ போய் என்ன ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்ன சிசி இப்படி பண்ணுறீங்க? போ நிற்காத, சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வா. ஐயோ சிசி இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எங்கே போய் ஆளை தேடுவேன்? ஓடு ஓட நிற்காத, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான் டான்ஸ் சொல்லி தருவேன். சரி சிசி, நான் கூட்டிகிட்டு வரேன். எங்கேயாவது போய் 4 பேரை கூட்டிகிட்டு வந்துடணும். சொன்ன மாதிரியே போய் யாராவது கூட்டிகிட்டு வருவான்னு நினைக்கிறேன். சரி, நாம் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வா வா பக்கமா பக்கம் வர வைக்கமா. எங்கே போய் 4 பேர்த்த தேடுவேன்? ஐயோ கடவுளே, யாராவது ஒரு 4 பேர் கிடைங்களா எனக்கு? சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த ராணியா காலை என்ன பண்ணுறாங்க? அவங்கள பேசாமல் கூப்பிட்டு பார்ப்போம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணி போட்டால் தான் கையை காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த துணி போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சரி, எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா கையை காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. யாத்தே இடுப்பு வலிக்குது. ஏம்மா என்னால் முடியல. இதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணேன் நான் அவ்வளோதான். ஐயோ, இது யார்? ஊருக்குள்ள புதுசாக ஒரு பொம்பளை, பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காளே. யார் இவன்? போய் சின்ன பொண்ணே உமாவே கூட்டிகிட்டு வருவோம். ஐயோ பாவா, குட்டிச்சா தன்னாட்டு இருக்கேன். ஐயோ இது ஏதாவது நம்மளை பண்ணிடும். போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுவோம். எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. இந்த ராணியை ஊருக்கு தான் தேடிட்டேன், தேடாத இடம் கிடையாது. எங்கே போய் தொலைஞ்சா என்ன ஆனால் ஒன்றுமே தெரியலையே. இங்கே ஏதோ ஒரு பொண்ணு நிற்குது, இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏம்மா பொண்ணு, ஏம்மா. இது யாரு? நம்ம புருஷன் குரலாட்டு இருக்கு. யோ மனுஷா. ஐயோ பெய். ஏங்க, நான் தான் ராணி, பேய் இல்லை. என்னை பற்றி ஏன் பயப்படுறீங்க? என்னடி இது கோலம்? இது என்னது இது? ஐயோ கடவுளே, நல்லா தானடி இந்த, இப்போ ஏன் இப்படி ஆடிட்டா? மந்திரவாதி பொம்பளையாட்ட இருக்கு. என்ன ஆச்சு ராணி உனக்கு? ஐயோ, எதுக்கு இப்போ பதறீங்க? நான் எக்ஸசைஸ் பண்ணுறக்காக இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை நான் ரொம்ப அழகாக இருக்கேனா? என்ன கட்டி பைத்தியக்காரி கீரிக்கி மாதிரி இருக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. இது என்ன துணி? இதை போட்டு வந்து வெளியே வேற நிற்கிற. உள்ள போய் துணியை மாத்துடி. ஐயோ மனசா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி துணி தான் இனிமேல் நான் போடலான் இருக்கேன். நீ கம்முன்னு போகிறோம். தலையை என்னடி பண்ணி வச்சிருக்க? எதுக்குடி இப்படி சட்டையை கவுத்தி வெட்டி வச்சிருக்க முடிய? ஏன் ராணி இப்படி பண்ற? இங்கே பாரியா, நான் உடம்பு குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன். இது என்னோட புது ஹேர் ஸ்டைல். இனிமேல் நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் மாடர்னாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே போ. ஐயோ உனக்கு என்னமோ ஆயிப்போச்சுன்னு நினைக்கிற. பேய்க்கு இது பிடிச்சிருச்சாடி. வாடி போய் கோயிலில் போய் மந்திரிப்போம். ஐயோ மனசா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ உள்ளே போ. ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. குட்டிச்சா தானாட்டா மூஞ்ச வச்சிருக்கா. நான் போய் பூசாரியாவது கூட்டிட்டு வரேன். ஐயோ முக்காடு, நீ வீட்டுக்குள்ளே போய் என்ன தொந்தரவு பண்ணாத. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது 2 ஆம்லேட் எனக்கு ரெடியாக இருக்கணும், சரியா? உள்ளே போய் ரெடி பண்ணு. அடியோ உனக்கு என்னடி ஆச்சு? மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. வீட்டுக்குள்ள வா. இப்படி துணியை போட்டு 4 பேர் முன்னாடி நிற்காத. எனக்கு அசிங்கமா இருக்கு. உனக்கு அசிங்கமாக தான் நீ உள்ளே போய் இருந்துக்கையா? நீ ஏன் வெளியே வர? சொன்னா பேச்சே கேட்க மாட்டேங்கிற. உனக்கு முத்தி தான் போச்சுன்னு நினைக்கிறேன். நீ உள்ளே போறியா இல்லையா? இவகிட்ட பேச முடியாது மனுஷனால. நம்ம உள்ள போவோம். மெண்டல் கணக்கா எதாவது பண்ணிட்டு கிடக்கா. மெண்டல் கிறுக்கி. யார் என்ன சொன்னா என்ன? நம்ம உடம்பு நமக்கு முக்கியம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம். 1
2. வாங்கடி வாங்கடி, சீக்கிரமா வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி நடக்கிற கூத்த. ஐயோ, எப்படி இந்த ராணி அக்கா இப்படி ஆயிட்டாங்க? பாத்தீங்களாடி, நான் சொன்னதை நம்ப மாட்டேனீங்களே. இங்க பாருங்க, அவன் என்ன கூத்த அடிச்சிட்டு இருக்கான்னு. ஐயோ பாவம் ராணியக்கா, ராணியக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? 2, 3. ராணி, என்னக்கா ஆச்சு? வாங்கக்கா, ஆஸ்பத்திரிக்காவது போகலாம். நல்லா தானே இருந்தீங்க, நேற்று கூட பார்த்தமே. ஐயோ பாவம், இப்படி ஆயிட்டீங்களே. அக்கா நாங்கள் சின்ன பொண்ணு வந்திருக்கேன், இங்கே பாருங்கக்கா. ஐயோ பாவம், மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிகிட்டு போகணுமாட்டிருக்கே. தலையிலுக்கு இது அடிபட்டுருச்சோ? ராணியக்கா எந்திரிச்சு பாருக்கா. எவடி அவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது? பொம்பளை நேற்று கூட நல்லா தந்தேன், யாருக்கு என்ன பட்டுச்சோ இப்படி ஆகி போயிட்டாதே. ராணி, உனக்கு வந்தது நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. யாரு, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஐயோ நாங்கள் யாருன்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சா நிலமைய பாரு. உமா, அடடே, சின்ன பொண்ணு நீங்களாடி, வாங்கடி. என்னடி எல்லாரும் என்ன பக்கம் வந்திருக்கீங்க? ராணியக்கா பார்க்க நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம், எப்படியாவது ஒன்றும் சரி பண்ணிடுறோம், தயவு செஞ்சு வாக்கா. ஆமாக்கா, கையோட வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடி என்னாச்சு, லூசி இருக்கீங்களா? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை இல்லை, பாவம் இந்த பிள்ளை, இவன் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா. வாங்கடி, இவளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போவோம். ஐயோ, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் இப்படி கேட்குறீங்க? எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏக்கா இல்லைக்கா, நீ ராணியக்காவே கிடையாது. உன் அழகான சேலை எங்க, உன் கொண்டை எங்க, உன் முகத்தை பாரு. ஐயோ பார்க்க சகிக்கல. ஏய் உமா, ஆட்டோ பிடிட்டு இழுத்துட்டு போவோம். ஏ லூசுகளா, நான் நல்லா தண்டி இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஆட்டோவை பிடி, ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு போவோம். யாரடி இவளுக்கு கிறுக்கி கணக்காக பண்ணுறாளுங்க? நல்லா இருக்கேன், எனக்கு எதுக்கடி ஆஸ்பத்திரி? ஐயோ ஐயோ. சமாடி, நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன், இவள் எங்கே வைங்க, எங்காச்சும் ஓடிட போகிறா. சரிங்க ஆச்சி, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, எங்கேயாவது ஓடிட போகுது. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் சாக்கிரதையாக பார்த்துக்கங்க, வந்துடுறேன். ஆட்டோக்கார தம்பி. ஆச்சி, எனக்கு ஒன்றும் இல்லை ஆச்சி, இங்கே வாங்க. ஐயோ, இவங்கள பார்த்தா தான் எனக்கு சிரிப்பாக வருது. ஏக்கா அப்படி பண்ணுற? உனக்கு என்னக்கா ஆச்சு? இங்கே பாருங்கடி, நான் நல்லா தான் இருக்கேன், சொன்னால் கேளுங்கடி, எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, இது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் குணப்படுத்தவே முடியாத வியாதி போல். பாவம், முடியெல்லாம் இப்படி வெட்டிக்கிட்டு தெரியுது பாரு. ஷோ கடவுளை, இந்த அண்ணன் எங்கே போச்சு? முக்காடை காணோம். முக்காடண்ணே, அந்த அண்ணனுக்கு முக்கடை கட்டி கட்டி காது கேட்கறதே இல்லடி. நம்ம தான் ஏதாவது நல்லது பண்ணி விடணும். ஏ சின்ன பொண்ணு, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், தொந்தரவு பண்ணாது, பொங்கடி வேலைக்கு எடுத்துட்டு. சின்ன பொண்ணு உமா. இதுக்கு என்னடி ஆச்சு? இது இப்படி ஓடி வருது, இது துணியா பாரு. ஐயோ, என்ன ஆச்சு இந்த ஊருக்கு? ஏன் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க? சின்ன பொண்ணு, ராணிக்காவை கூட்டிகிட்டு என் கூட வாங்கடி. உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற? நின்ன இடத்துல இருந்தே ஓடுற. ஐயோ, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ராணி அக்கா எங்கே, முதல்ல கூப்பிடு. இந்த வெளிநாட்டுக்காரக்கா வேறு குறுக்கால் வந்துட்டுருக்கேன். ஏக்கா, வெளிநாட்டுக்காரக்கா கொஞ்சம் தள்ளிக்கா. ஐயோ அவங்க தான் ராணியக்கா. ஷோ விளாடாதீங்கடி, வாங்கடி போகலாம். உங்களை முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். ஐயோ பாவம் இந்த அக்காவும். கடவுளே, ஏன் தான் அப்படியெல்லாம் ஆகுதோ? நான் தாண்டி ராணி. ஏ பொம்பளை, நீ ராணி கிடையாது, ராணி அக்கா வேற மாதிரி இருப்பாங்க. நீ யாரு பொம்பளை? குறுக்கால வந்து நின்றுக்கிட்டு உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. சீ, தள்ளிப்போ. அதே தான் நானும் சொல்கிறேன். ராணியக்கா தாண்டி இவங்க. என்ன சொல்கிற சின்ன பொண்ணு? ராணி அக்காவா? அடா ஆமாடி, உங்களுக்கெல்லாம் என்ன தாண்டி ஆச்சு? நான் எக்ஸசைஸ் பண்ணுறக்காக ட்ரெஸ் போட்டிருக்கேன், சொல்லி சொல்லி எனக்கு அழைத்து போச்சு. நம்ப முடியவில்லை, இல்லை என்னால் நம்ப முடியவில்லை, இது ராணி அக்கா தானா, என்னால் நம்ப முடியவில்லை. என்னாலையும் தான் நம்ப முடியல. சரி, சரிப்பட்டு வராதே, எல்லாத்தையும் அள்ளி போட்டு அடால் ஏற்ற வேண்டியதான்.